வந்து எப்போ நினைச்சிருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணி 2 கன்மேன் வாங்கியிருக்க முடியும். சாதாரண பாஜக காரங்க வந்து அவங்க வீட்டில் அவங்களே பெட்ரோல் பம்ப் போட்டு கன்மேன் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி 2 கன்மேனை வந்து ஆம்ஸ்ட்ராங் வாங்கி தன்னுடைய பாதுகாப்புக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணால் ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், அவருக்கு த்ரெட் இருக்குன்றது தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அவருக்கு த்ரெட் இருக்கு. அப்போது அவர் 2 கன்மேனை வாங்கி பக்கத்தில் நிற்க வச்சிருந்தா 2 பேரும் கன்னோட பக்கத்தில் நின்னா எவனா வெட்ட வரவன்னா யோசிப்பான். இவன் ஃபயர் ஓப்பன் பண்ணிட்டா என்ன ஆகும்? அது பயப்படுவான் இல்லையா? அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வந்து தடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இப்போது அந்த ப்ரிகாஷனரி உணர்வு வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு இல்லை. இந்த ஸ்கெட்ச் எல்லாமே வந்து டேக்கிங் சான்சஸ் தான். இது வந்து பல மாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க, முயற்சி எடுத்திருக்காங்க. ஓகே, அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களே ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. இவங்க கிட்டேருந்தே பைபேக் ஆகிருப்பாங்க. ஜேர்னலிஸ்டாக நம்ம பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிறவனும் வேலைக்கு போயிட்டான் அப்படின்றதானே தவிர வேறு இதில் உள்நோக்கமாலாம் நம்ம எதுவும் சொல்ல. கேமராவில் மாட்டினது வந்து 7 பேரோ 8 பேரோ தான் மாட்டுறான். இப்போ திருவேங்கடம் இவன் வந்து ஒரு பிரபல ரவுடி. இவன் வந்து பல கொலைகளில், ஆம்ஸ்ட்ராங்குக்கு தெரிந்த கொலைகளில் ஈடுபட்ட ஆள். அப்போ அந்த திருவேங்கடத்தோட என்ட்ரியை வந்து இவர் பார்க்கவே இல்லையே. அவன் வர்றான், வெட்டுறான், அப்புறம் போயிட்டு அவங்க அண்ணனை வெட்டுறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறான். ஸோ அதுதான் அந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்போட இல்லாமல் இருந்த ஒரு நண்பரோடைய ஃப்ளைட்டை தான். ட்விட்டரில் வார்த்தைகள் கம்மி தானே, மல்லாக்க கிடந்த ஆமை ஆம்ஸ்ட்ராங்ன்றது அந்த அர்த்தத்தில் தான் நான் குறிப்பிட்றேனே தவிர அவரை இகழ்ச்சியாக சொல்கிறதுக்கோ, அவர் ஒரு ஆமை அப்படின்றது வந்து ஒரு தாழ்ச்சியான விலங்கு அப்படின்ற கருத்து பொருள் படும்படியோ சொல்ல. ஸ்மார்ட்டாக ரியாக்ட் பண்ணது வந்து அஸ்ராகார்க். அவர் இம்மீடியட்டாக சம்பவம் பண்ணவங்களை செக்யூர் பண்ணார். இம்மீடியட்டாக செக்யூர் இருந்தது. அந்த செக்யூரும் வந்து அவங்க வந்து சரணடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேப்ஷன் இருந்தால் கூட அவங்க வந்து பயந்து இருந்தது வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆளுங்க வந்து வெட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியோடைய கேராஃபில் தான் அவங்க இருந்திருக்காங்க. புளியந்தோப்பில் தான். அங்கே தான் போய் போலீஸ் இன்டராக்ட் பண்ணி செக்யூர் பண்ணுறாங்க, சரண்டர் ஆகுறாங்க. அது உடனடி இன்டராகேஷனில், கொராபரேஷனில் வந்து தெரியுது. அஸ்ராகார்க்கு வந்து எந்த என்கவுண்டரும் பண்ணதில்லை. அதனால் இமீடியட் என்கவுண்டர்ஸ் அங்கே வந்து இல்லை. அதுக்கப்புறம் அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது அதுக்கப்புறம் தான் வருது. கேமராவில் மாட்டினது வந்து 7 பேரோ 8 பேரோ தான் மாட்டுறான். இப்போ திருவேங்கடம் இவன் வந்து ஒரு பிரபல ரவுடி. இவன் வந்து பல கொலைகளில், ஆம்ஸ்ட்ராங்குக்கு தெரிந்த கொலைகளில் ஈடுபட்ட ஆள். அப்போ அந்த திருவேங்கடத்தோட என்ட்ரியை வந்து இவர் பார்க்கவே இல்லையே. அவன் வர்றான், வெட்டுறான், அப்புறம் போயிட்டு அவங்க அண்ணனை வெட்டுறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறான். ஸோ அதுதான் அந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்போட இல்லாமல் இருந்த ஒரு நண்பரோடைய ஃப்ளைட்டை தான். ட்விட்டரில் வார்த்தைகள் கம்மி தானே, மல்லாக்க கிடந்த ஆமை ஆம்ஸ்ட்ராங்ன்றது அந்த அர்த்தத்தில் தான் நான் குறிப்பிட்றேனே தவிர அவரை இகழ்ச்சியாக சொல்கிறதுக்கோ, அவர் ஒரு ஆமை அப்படின்றது வந்து ஒரு தாழ்ச்சியான விலங்கு அப்படின்ற கருத்து பொருள் படும்படியோ சொல்ல.